ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி சிக்கன் கோஃப்தா கறி. எப்போவுமே சிக்கன் எடுத்தோன்னா ஒன்று குழம்பு வைப்போம், இல்லைனா ஃப்ரை பண்ணுவோம். இந்த கோஃப்தா கறியை செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி கூட, பூரி கூட, சாதத்தில் கூட இந்த கிரேவி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச சிக்கனை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கணும், கரம் மசாலா, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கணும், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கடைசியாக ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணதை எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சைஸ் வந்து நம்ம சின்னதாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒன்றொன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே கறியிடும், உள்ளே வேகாது, நல்லா இருக்காது. அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிறதும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கருக விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வெங்காயம் கருகிடுச்சுன்னா கிரேவி செய்யும்போது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும். அதுக்காக வெங்காயம் ரொம்ப கருக விட வேண்டாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தயிரும் வெங்காயம் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை வதக்குங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி மசாலா இருக்குது. அது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இந்த கிரேவி நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த கிரேவியில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பாலை சேர்த்துக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி அந்த மசாலாவில் அந்த கோஃப்தாவை நல்லா வேக விடணும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி
ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.